இந்த இடத்துல பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது வசனம், 10வது அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் 10th chapter 16th verse. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். இந்த இடத்துல பவுல் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிறார். Romans 10:16, but they have not all obeyed the gospel. For Isaiah saith, Lord, who hath believed our report? Why many people have not obeyed the gospel? சுவிசேஷத்துக்கு ஏன் அநேக மக்கள் கீழ்ப்படியவில்லை? Dear people, we must know what the gospel is. That is the most important thing. சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வது மிக அவசியமானது. The cross is losing ground these days. இந்த நாட்களில் சிலுவை என்பது அதிகமாய் சொல்லப்படாத ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனையோ சபைகள் என்று எழும்பியிருக்கிற சபைகளும் ஆலயங்களும் கட்டிடங்களையும் பார்க்கிறோம். So many churches, so-called churches have risen now in many cities and many places. அநேக பட்டணங்களில், அநேக இடங்களில். But they don't preach the gospel. ஆனால் அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதில்ல. That is the only big havoc. அதுதான் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் probably you may see people having the cross even to wear. நிறைய பேர் சிலுவை அணிந்து கொண்டிருக்கிறவர்களைப் போல அணிந்து கொள்ளுகிறார்கள். So even today, cross is a fashion and a fallen out of popularity. சுவிசேஷமானது அதனுடைய ஈர்ப்பு தன்மையை இழந்துவிட்டது. அது ஒரு அணிகலனைப் போல அணியப்படும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. So what do they preach in these days, these people in the churches? சபைகளில் இந்த நாட்களில் இந்த சபைகளில் என்ன போதிக்கப்படுகிறது? They preach God of all mercy, கிருபையுள்ள தேவன், the God who will help, உதவி செய்ய முடியான தேவன். ஆகவே தான் இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு பார்க்கிறார் என்ற பல விதங்களில் they name. So-called Jesus sees, Jesus redeems. So many names they put and they tell about Christ. கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள். But they don't preach the Christ of the Bible. இந்த வேதத்தின் கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிப்பது கிடையாது. They make people to know God, to know Christ in such a way that God will be benevolent to them. ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். He will do good to them, நன்மை செய்வார். He will help them in their difficulties, கஷ்டங்களில் உதவி செய்வார். He
He will help them in their need. அவருடைய தேவைகளில் உதவி செய்வார். He will help them in their debts. கடன்களில் உதவி செய்வார். So many things we hear today in many churches. Almost most of the churches have dropped the preaching of the gospel. ஏறக்குறைய எல்லா சபைகளில், சபைகள் என்று சொல்ல முடியாதவைகள், நிறைய சபைகள் என்று அழைக்கப்படுகிறவைகளில் சுவிசேஷத்தின் பிரசங்கமெல்லாம் இல்லைங்க. அவங்களும் தானே கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறார்கள். They also preach Christ. What is there, you may think. ஒருவேளை அவங்களும் கூட கிறிஸ்துவை தானே பிரசங்கிக்கிறார்கள் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் do they preach Christ of the Bible? வேதம் சொல்லும்படியான கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களா? Do they preach Christ who is crucified? சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்களா? அதுதான் அங்கே பிரச்சனை. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கிக்கிறதில்ல. They don't preach Christ crucified. That is the main thing. அதுதான் காரணம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, even during Jesus days many people came to him. இயேசு கிறிஸ்துவின் நாளில் அநேக மக்கள் வந்தார்கள். Jesus Christ really healed them. அவர்களை சுகப்படுத்தினார். They all went back. That's all. அவங்களாம் திரும்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். It's a social gospel. இது ஒரு சமுதாய ரீதியாக மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு போதனை, அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? In 1 Corinthians 2nd chapter and 2nd verse, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் பவுல் விதமாக சொல்லுகிறார். St. Paul says like this, For I determine not to know anything among you save Jesus Christ and him crucified. இந்த கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி நீங்கள் வேறொன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். Except Jesus Christ and him crucified. In the gospel, cross is the center. சுவிசேஷத்தில் சிலுவை தான் மையமானதாக இருக்கிறது. Preaching of the cross is an offense to many people. சிலுவை பற்றிய உபதேசம் அநேகருக்கு இடரலாக இருக்கிறது. Why? Because it exposes their sins. அது அவருடைய பாவத்தை வெளியே கொண்டு வருகிறது. Real preaching of the gospel brings out the hidden wickedness and exposes the sinfulness of man. உண்மையான சுவிசேஷத்தின் பிரசங்கமானது இருதயத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற பொல்லாப்பை, பாவ தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Dear people, it is very easy to preach God who will be of benevolent to man. ஆண்டவர் நல்லவராக இருப்பார் என்று சொல்லுகிற அவிதமான போதனை மிக சுலபமானதாக இருக்கிறது. So people say God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார். So why do we need to talk about the cross? சிலுவையை பற்றி நாம் ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? Many people, they curtain over the bloody cross, hiding it and putting it at the background.
நிறைய பேர் இந்த சிலுவையை மறைத்து, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை மறைத்து அவர்கள் இவ்விதமான ஒரு இயேசு உதவி செய்கிறவராக, நல்லவராக காண்பிக்கும்படியான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. But preaching of the cross make people uncomfortable because their sins are being exposed. சிலுவையை பற்றி நாம் பேசும் பொழுது மக்கள் அதிகமாக விரும்புறதில்லை. I have seen even in my own life. நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். When there are sermons which makes people to be comfortable, which will show forth Jesus Christ, who will help them in their needs, difficulties, many people really appreciate it. ஒரு கிறிஸ்துவை ஒரு நல்லவராக, அவருடைய கஷ்டங்களில் உதவி செய்கிறவராக இவ்விதமாக பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கங்களை நிறைய பேர் வரவேற்கிறார்கள். But when you expose the heart of people, the sinfulness of it, மக்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய பாவ தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது, I could not see such appreciation. அவ்விதமான விதத்தில் மக்கள் அதை வரவேற்பது கிடையாது. Avoiding the cross in our gospel presentation is a far cry from the gospel of the New Testament. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது சிலுவையை விட்டு பிரசங்கிப்போமானால் உண்மையாலுமே சத்தியத்தை அவர்களுக்கு போதிப்பதில்லை. No gospel is being preached. பவுல் when Paul wanted to remove obstacles to the gospel, he did not get vague about the cross. பவுல் சுவிசேஷத்துக்கான தடைகளை குறித்து பேசும் பொழுது அவர் எந்த விதத்திலும் சிலுவையை பற்றி ஒரு மேலோட்டமாக பேசவில்லை. ஆகவே தான் அவர் சொன்னார், we preach Christ crucified. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், I determine not to know anything among you save Jesus Christ and him crucified. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளாக அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். Paul knew that the greatest need of all men and women is to be forgiven of their sins by God and reconciled into a relationship with him. பவுல் தெளிவாக அறிந்திருந்த ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் அவர்கள் சரியாக இருப்பதே மிகப்பெரிய தேவை. மிகப்பெரிய தேவை. தட் இஸ் த ரியல் நீட். அதுதான் உண்மையான தேவை. மெனி பீப்புள் அவுட்வர்ட்லி தே வாண்ட் சம் டெலிவரன்ஸ் ஃப்ரம் தேர் ப்ராப்ளம்ஸ். அநேக மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வெளியான சில பரிகாரங்களை தேடுகிறார்கள். They want this problem and that problem to be solved. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவங்க தீர்க்கப்படும். That is all their expectation from God. இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம். Pentecostalism is a curse today. பெந்தகோஸ்தே போதனை இன்றைக்கு ஒரு சாபமாக போய்விட்டது. It's a curse. Many people, many thousands and crores of people are being deceived by the preaching of charismatic Pentecostalism. இந்த தவறான பெந்தகோஸ்தே போதனைகளினால அநேக கோடி ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாக போய்விட்டார்கள். They are cursed. The preachers themselves are cursed. பிரசங்கிகளே சபிக்கப்பட்டவர்கள். The people
God allow them to be deceived by such preachers and by such so-called churches. ஆண்டவர் அவ்விதமான மக்களை அவ்விதமான போதகர்கள் மத்தியில் கேட்கவும் அவ்விதமான சபைகளில் போய் அவர்கள் மாட்டிக்கொள்ளவும் அனுமதிக்கிறார். Because God has no intention to save them. அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டவராக இல்லை. So many people, even before our own eyes, நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே, how many people they are so comfortable in their churches and among the so-called preachers. அவ்விதமான பிரசங்கிகள் அவருடைய சபைகள் என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு அவர்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறார்கள். Because the main purpose of the gospel of reconciliation with God is missing in their preaching. அவருடைய பிரசங்கத்தில் உண்மையான அவருடைய பாவத்தை உணர்ந்து தேவனோடு ஒப்புரவாகுதை சொல்லுவது கிடையாது. Dear people, we live in a very dangerous period. இன்றைக்கு நாம் மிக ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So it is very difficult to approach such people even. அவ்விதமான மக்களை சந்திப்பது ரொம்ப கஷ்டம். Because they think that they are God's children. அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். They think that God is helping them. ஆண்டவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லுவார்கள். So if you really preach the real gospel of presenting the cross of Jesus, which made him to be crucified, and exposing their sins, they will never be pleased to hear you. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாவத்தை உணர்ந்து அவர்களுடைய இருதயத்தின் பாவங்களை வெளிப்படுத்தும்படியாக அதன் மூலமாய் கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டதனுடைய காரணத்தை நீங்கள் பேசுவீர்களானால் விரும்பவே மாட்டாங்க. They will never like it. They always will talk, oh, I have this problem, I have that problem, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. Dear people, the gospel touches the heart of a man. சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை சந்திக்கிறது. It meets the need of the heart. இருதயத்தின் தேவையை சந்திக்கிறது. What is the real need of the heart? உண்மையான இருதயத்தின் தேவை என்ன? The heart is wicked above all things. எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளதமாக இருக்கிறது. The power of the gospel brings conviction in the hearts of people about their sins and the needs to be forgiven. சுவிசேஷம் இருதயத்தினுடைய நிலையை குறித்து உணர்த்துகிறது. அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை காட்டுகிறது. Unless they are forgiven, அவர்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் they will be damned. They will be damned in the eternal hellfire and God will fight against them. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நித்தியமாக அவர்கள் அழிவை சந்திக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவனே அவர்களுக்கு எதிராளியாய் செயல்படுவார். God will be the first enemy against such people. அவ்விதமான மக்களுக்கு முதலாவது எதிராளி தேவன் தானே. அதான் வேதம் சொல்லுது, சத்துருவாய் இருக்கையில். So unless the heart is exposed of the wickedness and to bring to an understanding of the sinfulness and to bring out a realization of the need to be forgiven, there is no light at all in that heart. ஆகவே ஒரு இருதயமானது சரியான விதத்தில் தெளிவாக்கப்பட்டு இருதயத்தினுடைய சீர்கேடும் அதனுடைய பாவத்தன்மையும் பாவமும் வெளியாக்கப்பட்டு அது மன்னிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தப்படாத நிலையில் காணப்படுமானால் வெளிச்சம் என்பது அங்கே இல்லைங்க. Such a person lives in darkness. அவ்விதமான நபர் இருளில் வாழுகிறார்கள். They don't have a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை.
They don't know how to go to God in their needs. அவருடைய தேவைகளில் தேவனிடத்தில் எப்படி போகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. They don't know why they are going through this suffering, because they don't know how to go to God and ask Him and get the answer. அவர் ஏன் இந்த கஷ்டம், இந்த பாடுகள் என்பதை குறித்த விளக்கம் தெரியாதலாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று கேட்டால் ஜீவனுள்ள தேவனோடு கூட போய் அவரிடத்தில் பதிலை பெற்று அதன் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை இருக்காது. If God helps them, they will be happy. ஆண்டவர் உதவி செய்தால் சந்தோஷமாக இருப்பார்கள். Suppose if the things go contrary, முரண்பாடாக போகுமானால், they will hate God even. தேவனை வெறுப்பார்கள் கூட. They will go away from God. தேவனுக்கு தூரமாய் போக வாய்ப்புண்டு. Dear people, the gospel tells how this happens, but this message cannot be told without the cross being the center. In the preaching of the gospel, சுவிசேஷத்தின் பிரசங்கத்தில் சிலுவை மையமாக இல்லாமல் போதனையே கிடையாதுங்க. When we preach a cross-centered gospel, we tell people the truth about sin. சிலுவை பற்றி நாம் போதிக்கும் பொழுது பாவத்தினுடைய உண்மையை பேசுகிறோம். The horribleness of sin. பாவத்தினுடைய அகோரத்தை குறித்து பேசுகிறோம். The separation which brings about in their lives between them and God. அவர்களுக்கும் நடுவில் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த பிளவை குறித்து பேசுகிறோம். God cannot abide in sin, abide and accept sin, nor will He let us hold on to our sins when He really meets us. தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய பாவ வாழ்க்கையோடு அவர் ஒத்து போகிறவர் அல்ல. நாம் தொடர்ந்து பாவத்தை பிடித்து கொண்டு வாழுகிறதை ஏற்புடையவராகவும் அவர் இருப்பதில்லை. God is a holy God. தேவன் ஒரு பரிசுத்தமானவர், the most holy one. So He must punish him. பாவத்தை அவர் தண்டனைக்கு உட்படுத்த விடவே கண்டிப்பாக படுத்த வேண்டும். So sin must be dealt in a person if he really needs a real living contact with God. ஒரு ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு உண்மையான தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் உன்னுடைய பாவம் முதலாவது சரியான விதத்தில் பரிகரிக்கப்பட வேண்டும். It must be dealt properly. So with fear and trembling we must go to God. பயத்தோடு நடுக்கத்தோடும் தேவனிடத்தில் போக வேண்டும். We should never always be take it granted when we have sins in our lives. நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் பொழுது தேவனோடு உடன்படுகிற வாழ்க்கையை குறித்த நமக்கு அது உரியதாக எண்ணிக்கொண்டு வாழ முடியாதுங்க. When you see the cross, the perfect Son of God took on the wrath of God due our sins. நம்முடைய பாவங்களுக்கு உரித்ததான தேவனுடைய கோபாக்கினையை தேவனுடைய குமாரன் சிலுவையின் பேரில் சுமந்தாருங்க. So unless I really understand my own sinfulness and my sins, I can't really understand the meaning of the cross. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவப்பட்ட அந்த நிலையை குறித்து நான் உணர்ந்து கொள்ளாமல் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த சத்தியத்தை விளங்கிக் கொள்வது என்பது கூடாத காரியம். At the cross, Jesus received the death which we deserve. நமக்கு வர வேண்டிய அந்த ஆக்கினையை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். The horror and grief of the cross tells us the truth about sin. சிலுவையினுடைய அந்த பயங்கரம்
சிலுவையினுடைய அந்த அகோரம் பாவத்தை குறித்த உண்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Dear people, when the author of Hebrews says, எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதும் பொழுது, மிகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி, the one who begins and ends the faith, the Lord Jesus Christ. Which Christ is he? கிறிஸ்துவானவர் என்ன? I tell you, dear friend, a Christian will have the crucified Christ on always in his view. ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய பார்வையில் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழுகிறவனாய் காணப்படுகிறவன். He looks at the cross and he understands the horribleness of his own sin. அதை பார்க்கும் பொழுது அவனுடைய சொந்த பாவத்தினுடைய அகோரத்தை அவன் பார்க்கிறான். He will never be dare enough to commit sin. பாவத்தை செய்வதற்கு அவன் துணிகரம் கொள்ளக்கூடியவனாக இருக்க மாட்டான். So which Christ is before him? கிறிஸ்துவை நோக்கி, which Christ? Is it the Christ who is simply helping him in her need? ஏதோ அவனுடைய தேவையில் உதவி செய்கிற கிறிஸ்துவா? இல்லை. The Christ crucified, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து. St. Paul says of that one, பவுல் அதைத்தான் சொல்கிறாருங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. The one who loved me and gave himself. So before St. Paul, the crucified Christ was being viewed in his walk of Christian life. அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பவுலுக்கு சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நடக்கிறவனாகவே அவன் காணப்படுகிறான். Every minute, every second, every way of life, he just looks at the cross and the crucified Christ and walks in view of that. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஒவ்வொரு சன நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வழியிலும் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்த்து நடக்கிறவனாக இருக்கிறான். அதான் பவுல் சொல்றார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. There demands a sacrifice. அங்கே அர்ப்பணிப்புக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. There demands to hate sin which made my Lord to be crucified. அந்த இடத்துல பாவத்தை வெறுக்கிற ஒரு தன்மை சிலுவையில் அறையுண்ட அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு எதிராக நான் எப்படி பாவம் செய்யக்கூடும் என்ற உணர்வோடு வாழுகிறவனாய் காணப்படுகிறவனே கிறிஸ்தவன். Yes, the cross really talks about God's love, true. சிலுவையானது தேவனுடைய அன்பை பேசுகிறதாக இருக்கிறது. But that is a real love. அது உண்மையான அன்பு. The sacrificial love, தியாகமான அன்பு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். For God so loved the world. There you just think about God's love. அவருடைய அன்பை நீ யோசிக்கிறாய். Romans 5:8, ரோமருக்கு எழுதின 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். God shows his love for us in that while we were yet sinners, Christ died for us. You appreciate God's love. Cross makes you to appreciate truly the real love of God and to dedicate yourself.
சிலுவை என்பது உண்மையான தேவனுடைய அன்பை நீ விலை மதித்து அதற்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும்படியாக செய்கிறது. Oh, we could not understand. For my sins, how could God punish His own Son? என்னுடைய பாவத்துக்காக எப்படி தம்முடைய குமாரனை சிலுவையில் அறைகிறாரே. How can God punish us for our sins? Instead of punishing us, why should He punish His own Son? என்னை தண்டிக்காதபடிக்கு ஏன் பிதாவானவர் தம்முடைய குமாரனை சிலுவையில் அறைந்தார்? The cross proves the justice of God. தேவனுடைய நீதியை சிலுவையானது நிரூபிக்கிறதுங்க. இஸ் a God of justice. அவர் நீதியுள்ள ஒரு தேவன். It demonstrates the justice of God even as it displays His mercy and grace. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் எவ்விதமாக சிலுவை வெளிப்படுத்துகிறதோ அதே அளவுக்கு அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இஸ் a God of justice. நீதியின் தேவன். So at the cross, a real Christian is the one who laid down his life at the foot of the cross. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் அந்த சிலுவை அண்டை தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக கிடத்தினவன். The one who laid himself at the foot of the cross is the one who is a real Christian. அவன் தாங்க உண்மையான கிறிஸ்தவன் என்பவன். Why? எதனால? Because in 2 Corinthians 5:21 says, 2 கொரிந்தியர் 5:21 வேதம் சொல்லுகிறது, at the cross our sins were taken away and now we have the righteousness of the innocent one who went there instead of us. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. எஸ், ஐ எம் a sinner, நான் ஒரு பாவி. பட் I should have the righteousness of the innocent one. பாவமறியாத அவர் நிமித்தமாக நான் நீதியாகும்படிக்கு. So that I should be justified. நான் ஒரு பாவம் செய்யாதவன் என்று ஆண்டவர் என்னை பார்க்க தகுந்த நிலைக்கு. So that God, when He looks at me, He looks at me as though I have never committed not even a single sin. ஒரு பாவமும் செய்யாதவனைப் போல தேவனை பார்க்கும்படியான அந்த நீதிமானாக்குதலுக்குரிய காரியத்துக்காக ஒன்றும் அறியாத அவர் பாவமானார். பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். The innocent one, He went there instead of me. சிலுவை இந்த சத்தியத்தை why cross is an offense? சிலுவை ஏன் ஒரு இடரல்? Because it exposes my sins. என்னுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிறது. It exposes me and makes me to stand as a sinner and needs of God's grace. ஒரு பாவியாக என்னை நிறுத்தி ஆண்டவருடைய கிருபைக்காக என்னை அந்த இடத்துல தேடுகிறவனாய் என்னை மாற்றுகிறது. சோஷியல் காஸ்பல் இஸ் நோ ப்ராப்ளம். ஒரு பொதுவான இந்த பொதுவான ஒரு மேலோட்டமான சுவிசேஷமே பிரச்சனை இல்லை. God will help you. தேவன் உதவி செய்கிறார். So many of our even people who are known to us, who are related to us, oh, they are in this terrible trap. நமக்கு தெரிந்த அநேகர், நம்முடைய சொந்த மக்களும் கூட அநேகர் இதில் மாட்டியிருக்கிறார்கள். ஓ அருமையானவர்களே, பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். The punishment due for our sins was carried out on Jesus. எனக்கு
தகுதியான பாத்திரமான என்னுடைய பாவத்தின் காரியத்தை இயேசு அவர் அந்த சிலுவையில் சுமந்து தீர்த்தார். At the cross, Jesus reconciled us to God. Yes, I am an enemy of God. நான் ஒரு தேவனுக்கு சத்துரு. But when I look at the cross, சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, there brings a reconciliation between me and God. எனக்கும் தேவனுக்கும் அந்த இடத்துல உறவு ஏற்படுத்தப்படுகிறது. Dear people, cross is such a great and tremendous one. So, in this world, இந்த உலகத்தில் every man and woman has an urgent need of this gospel preaching. ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையானது இந்த சுவிசேஷம் தாங்க. But where are the people who preach the gospel? ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் எங்கே? Where? Oh, it is very difficult to find people who preach gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பார்க்கிறது அபூர்வமாக இருக்கிறது. People have their own gods, have their own preachers. தங்களுடைய சொந்த கடவுள்களை தெரிந்து கொண்டதைப் போல இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தங்களுக்கேற்ற போதைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். Just to soothe them, their conscience. உடைய மனசாட்சியை குற்றப்படுத்தும் பொழுது அவர்களை தடவி கொடுக்கிறதுக்குரிய போதைகளை தெரிந்து கொள்ளலாம். Terrible, dear friends. பயங்கரமானது. Any minute spent outside of Christ is a tragedy. கிறிஸ்து இல்லாத வாழுகிற ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு பயங்கரமானது. If you are truly ambassadors of Christ, நம்ம உண்மையாலுமே ஆண்டவரோட கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக இருப்போமானால், we will be the people urging people to be reconciled to God. ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அழைக்கிறவர்களாக இருப்போம். There is no place to point them to other than the cross. அவளுக்கு சிலுவையை காண்பிப்பதற்கு பதிலாக வேற ஒன்றையும் காண்பிக்க முடியாது. Dear people, you must reconcile with God. தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும். The greatest need of your soul is you must be reconciled with God. Apart from the cross, there is no forgiveness. சிலுவை இல்லாமல் மன்னிப்பு இல்லை. Apart from the cross, there is no reconciliation. சிலுவை இல்லாமல் ஒப்புரவாகுதல் இல்லை. There is no other message. There is no other salvation. வேறொரு செய்தி இல்லை, வேறொரு ரட்சிப்பின் வழி என்பதில்லை. If we fail to point out the cross to the people, we fail miserably in our commitments. சிலுவையை மக்களுக்கு காட்ட நம்ம தவறுவோமானால், the cross of Christ, கிறிஸ்துவின் சிலுவையை காட்ட தவறுமோனால், நாம் நம்முடைய பொறுப்பில் அதிகமாய் தவறுதலாய் காணப்படுகிறோம். Because we point them to the cross, because that is where they see God. சிலுவையை நம்ம காட்டுறோம், கிறிஸ்துவின் சிலுவையை காட்டுறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் they could see God as just, தேவனை நீதியுள்ளவராக, sacrificial, தியாகமுள்ளவராக, forgiving, merciful and loving, அங்கே மன்னிக்கிறவராக, அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். Loving the lost means what? தேவனை அறியாதவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன?
Is it giving some food or something like that? இது ஆகாரம் சிலது கொடுக்கிறதா? No, dear people. Loving the lost means telling them to look to the cross and see God. தேவனை பார்க்கும்படியாக அவளை அழைக்கும்படியான அழைப்பு தாங்க அவளை நேசிக்கிற உண்மையான நேசம். Because even if we give food, ஆகாரம் கொடுத்தா probably they eat and die in their sins. அவருடைய பாவத்தில் மரிப்பார்கள். What about their soul? அவருடைய ஆத்துமாவை என்ன? But dear people, preaching of the cross is an offense. சிலுவையை பற்றி உபதேசிக்கிறது ஒரு இடறல். So many people, they don't want to make an offense. ஆகவே அநேகருக்கு இடரலாக்க அநேகர் விரும்புகிறதில்ல. ஸோ தட்ஸ் வை so called big preachers, they preach a social gospel. ஆகவே பெரிய பிரசங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இயேசு நல்லவர் என்று போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். That's why in 1 Corinthians 1:18 Bible says, 1 கொரிந்தியர் 1:18 சொல்லப்படுகிறது, for the preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. Preaching of the cross is an offense. Why so many churches, they have full of people? ஏன் நிறைய சபைகளில் நிறைய ஜனங்கள், just they started 2 years back, 3 years back, 2 வருஷத்துக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு முன்னால். Now so much of money is flowing, நிறைய பணம் வருது. They built a very big church, பெரிய சபையை கட்டிட்டாங்க. I tell you dear friend, for them cross is an offense. சிலுவை அவர்களுக்கு இடறல், foolishness, பைத்தியமாக இருக்கிறது. ஐயோ, what a sad thing, என்ன ஒரு பயங்கரமானது. So preaching the gospel is an offense. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒரு இடரல். ஆனால் பவுல் என்ன சொன்னார்? சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். For I determined. You see how, what is a real preacher has got a determination to preach the cross of Christ. ஒரு உண்மையான பிரசங்கி கிறிஸ்துவின் சிலுவையை மையமாக வைத்து போதிப்பவன். தான் பவுல் சொன்னார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். So I determined that I should not preach other than the Christ crucified. When you take the Church of Galatia, கலாத்திய சபையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், the gospel was preached, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. But some people of those preachers of social gospel or preachers of the law entered in. சுலபமான இயேசுவின் காரியத்தை அல்லது நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை உள்ளே பிரசங்கிக்குள்ள உள்ளே நுழைந்த பொழுது St. Paul was grieved, அதிகமாக துக்கப்பட்டார். So that's why he says, Galatians 3rd chapter, 1st verse, கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், O foolish Galatians, who hath bewitched you, that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஐயோ, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மயக்கப்பட்டு விட்டீர்களே. You have been deceived that you may not be able to do it, that you won't be obey the truth. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக
உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. There was a time that Christ hath evidently set forth crucified among you. The one, 13th verse, Christ hath redeemed us from the curse of the Lord, being made a curse for us. For it is written, cursed is everyone that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். Being made a curse for us, நமக்காக சாபமானார். Yes, he became a curse. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As it is written, cursed is everyone that hangeth on a tree. ஒரு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். Dear people, who is in front of you? உனக்கு முன்பாக யார் இருக்கிறது? Are you a person who looks for Christ, who wants to help you simply in your problems, difficulties, who will sort out all your need? உன்னுடைய தேவைகள், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய போராட்டம் இதில் சரிபடுத்துகிற ஒரு கிறிஸ்து உனக்கு முன்னால் இருக்கிறாரா? அல்லது Christ crucified is before you, சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து உனக்கு முன்னால் இருக்கிறாரா? I tell you, if you keep the Christ crucified, you will be pricked in your heart by your sinfulness. நீ சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை உனக்கு முன்பாக வைத்திருப்பாயானால் உன்னுடைய பாவ தன்மையினால் நீ குத்தப்படுவாய். You will really be made to understand the value of God's sacrifice and to commit yourself to God. ஆண்டவருடைய அன்பை நீ விலை மதித்து உன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு என்று அர்ப்பணிப்பாய். You will not be a deceiver, a hypocrite. நீ ஒரு மாயமாலக்காரனாக, மாயமாலக்காரியாக அல்லது ஒரு ஏமாத்துக்காரியாக இருக்க மாட்டேங்க. You will never be. Cursed is you if you don't keep the cross of Christ in before you. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவின் சிலுவை உன்னால் மைக்கலன்னா நீ சபிக்கப்பட்டவன். Why? In order to take away your curse, உன்னுடைய சாபத்தை எடுத்து போடும்படிக்கு Jesus was crucified on the tree. மரத்தின் பேரில் சிலுவையில் அறையப்பட்டார். But if you deny the provision of the cross of Jesus in your life to operate, உன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையுண்ட அந்த கிறிஸ்துவனுடைய அந்த காரியம் உன்னில் செயல்பட அனுமதிக்கலைன்னா நீ சாபமாய்வாய். You will be cursed. அதான் ஆண்டவர் சொல்றார். When God separates people, ஜனங்களை தேவன் பிரிக்கும் பொழுது வலதுகை பக்கமாக you are blessed of the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை inherit the heaven, பரலோகத்தை. இடது பக்கத்தில் he cursed, சபிக்கப்பட்டவர்களே. You will stand on the left. If you don't understand the value of the cross of Christ, இயேசுவின் சிலுவையினுடைய விலை மதிப்பை நீ பெற மதிக்காம போவாயானா நீ you will be on the left side and you could hear the voice of God telling ye cursed. அவன் நீ கேட்கிற ஒரு சத்தம் கேட்கப்படும், சபிக்கப்பட்டவர்களே. Inherit the eternal damnation, நித்திய ஆக்கினை which is prepared for the devil. Dear people, St. Paul says, I am crucified with Christ. The final thing, a real Christian is the one who identifies not only the cross
ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சிலுவையை கண்டுகொள்வது மாத்திரமல்ல, he will identify himself with Christ. அவன் இயேசுவோடு தன்னை இனம் கண்டு கொள்ளுவான். Nevertheless not I but Christ. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I am crucified with Christ. உன்னுடைய வாழ்க்கையில் அபிதமாக சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லைன்னா, if you don't have such a life, I tell you it is better to humble. உன்னை தாழ்த்துவது நல்லது. Don't be a hypocrite. மாயமாலமாக வாழாத. Never. A person goes to the hell fire because of his hypocrisy. ஒரு மனிதன் நரகத்துக்கு போவதுக்கு காரணமே மாயமாலத்தினால தான். Who is the hypocrite? ஒரு மாயமாலக்காரன் யாரு? Who doesn't accept the truth of his own condition. சொந்த நிலையை ஏற்றுக்கொள்ளாதவன். Never be betrayed. அவிதமாக காட்டி கொடுக்கப்பட்ட நிலை போயிடாத. It's time for you to acknowledge. If you are not what you are, what the Bible says, which I preach this evening. ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாலையில் பிரசங்கித்த அந்த சத்தியத்தின்படி இல்லை என்றால், tell God, தேவன், Lord, is Christ. Am I crucified with Christ? இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? Is the cross of Christ is before me so that I could understand God's justice and His sacrificial love. கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு முன்பாக இருக்கிறதா? அவருடைய அந்த விலையேறப்பெற்ற அன்பையும் தியாகத்தையும் விளங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னில் இருக்கிறதா? Dear people, if not, I tell you, dear people, you are in great danger. இல்லைன்னா நீ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிற. whosoever may be, யாராக இருந்தாலும் சரி. God is not a respecter of person. தேவன் பாரபட்சம் மனிதன் பட்சத்தில் இல்லை. Oh dear people, anyone who humbles, தன்னை தாழ்த்துகிறவனை God giveth grace, கிருபையை கொடுக்கிறார். Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த மாலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுவிசேஷம் என்பது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. ஆவியானவரே, இந்த இடத்தில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எத்தனையோ இடங்கள், ஐயோ எவ்வளோ பல இடங்களில், so many places. Where is the preaching of the gospel? சுவிசேஷத்தின் பிரசங்கம் எங்கே? ஆண்டவரே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவன் விசுவாசிக்கவில்லையே. Nobody is believing. Oh God, ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். ஆவியானவரே, நீர் கிருபையாய் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாட்களில் கிருபையாய் எங்களோடு இடைப்படும். டீல் வித் திஸ் லார்ட். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்படும். எங்களுடைய அவல நிலையை உணர்ந்து நாங்கள் உடைய சமுத்திரங்களை தாழ்த்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184.
67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.